Check of displays, you can. மஞ்சள் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறப்போகும். பியூட்டிஃபுல். Thank you. Thank you. Wonderful experience. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க அந்த துர்க்கியம்மன் கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். துர்க்கியம்மன் கோயில் தேவஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இன்று மஞ்சள் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது. இங்கு பெரும்பாலான பெண்கள் வந்து கற்பூர சட்டி ஏந்தி அம்மனை வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டை நாங்கள் பார்க்க முடியும். அவ்வாறு துர்க்கியம்மனுடைய அந்த வருகை மற்றும் இந்த மஞ்சள் திருவிழாவில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் அனைத்தும் தொகுத்து இந்த காணொலி இருக்க போகின்றது. முழுமையாக பாருங்கள். இன்றைய சேனலுக்கு வாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கோயிலில் ஆன்மீக அந்த வீதிகளில் எல்லாம் அந்த பதாதைகள் காணப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். கோயிலுக்குள் பல கடைகள் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. Hi, where are you from? I'm from Italy. I'm Sara from Italy. I've been traveling in Sri Lanka for almost 3 weeks and I have been in Jaffna for 2 days. I decided to come here because I wanted to experience firsthand the Tamil culture and to know more about this part of the country, and I have living a wonderful experience because I've been coming to this temple for 2 days to join the celebration, and it's something really, I have no words to describe what I'm living here. It's amazing, the atmosphere, the people, the rhythm, the magic of this place. You cannot describe in words, you have to live it. I feel very lucky to have the chance to come here and to see and live firsthand this amazing culture that is not so well known. What's your next plan? My next plan is okay. My trip is close to the end, so tomorrow I will go to visit the islands of Jaffna. That I was told that is one of the most interesting places to visit while here, and then I will fly back. I will go back to Colombo, and from there I will fly back to Italy. People coming to Sri Lanka, a lot of Italian people, especially this year. I don't know why Sri Lanka is becoming in Italy a very popular destination. So I met throughout the country many fellow Italians, but here there are not many tourists. This is also a thing that I like because it gives you the experience to live a more authentic visiting experience. Yeah, okay, thanks. You look very beautiful. Thank you. வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் மஞ்சள் திருவிழாவானது இன்று நடைபெறப் போகின்றது. அவ்வாறு இந்த மஞ்சள் திருவிழாவில் எவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெறப் போகின்றன என்பது சம்பந்தமான சகல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இங்கு பொதுவாக கற்பூர சட்டிகள் எரிப்பது என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு முறையாக வந்து காணப்படுகின்றது. இந்த கற்பூர சக்தி எல்லா பெண்களும் அதிகமாக இங்கு எடுப்பார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் கற்பூர சட்டியை என்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த பெண்களை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மஞ்சம் தயார் நிலையில் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். திருமஞ்சத்தை வாசலில் கொண்டு வந்து விடுவதற்கு உள்ளே நிற்கின்ற இளைஞர்கள் தயவு செய்து திருமஞ்சத்தை வாசலுக்கு கொண்டு வருவதற்கு யாகம் முடிவடைந்து பக்தர்கள் வருகின்ற அந்த காட்சி.
அழகான அந்த சாத்துப்படியில் துர்க்கை அம்மன் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தங்கத்தினால் தங்க அணிகலங்கள் அணிந்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். துர்க்கை அம்மன் மஞ்சத்தை நோக்கி வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். விநாயக பெருமானும் முருகனும் முன்னே வர பின்னால் துர்க்கை அம்மன் வருகின்ற அந்த காட்சி, அதன் பின்னர் சண்டேஸ்வரரும் வருகின்ற அந்த காட்சியானது மொத்தம் 4 கடவுள்கள் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் வாசலிலே பார்க்கின்றோம். ராஜகோபுரத்தின் கீழ் அந்த 4 கடவுள்களும் நிற்கின்ற அந்த காட்சி. இனி நாங்கள் ஒவ்வொரு கடவுள்களாக முதலில் பிள்ளையார் ஏறுவார், அதன் பின்னர் துர்க்கை அம்மன், முருகன், சண்டேஸ்வரர் என 4 கடவுள்களும் மேலே இருக்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கலாம்.
வருபவளுக்கு அரோகரா. எங்கள் வேதனைகள் தீர்ப்பவளுக்கு அரோகரா. சுத்தபரி பூரணிக்கு அரோகரா. சுகந்தந்து அமையாடும் துர்க்கைக்கு அரோகரா. மஞ்சத்தினுடைய வடமானது பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மஞ்சமானது இழுக்கப்பட போகின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அந்த மஞ்சமானது இழுப்பட்டு கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாரோட கைகளிலும் கற்பூர சட்டி ஏந்திய வண்ணம் இருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த துர்க்கையம்மன் ஆலயத்தில் அநேகமான பெண்கள் கற்பூர சட்டியை ஏந்தி வழிபடுகின்ற ஒரு செயல்பாடானது எப்பொழுதுமே வந்து நடைபெறும். அதே மாதிரி ஒரு பக்கம் முழுவதும் பெண்கள் அந்த மஞ்சத்தினுடைய வடத்தினை பிடித்த வண்ணம் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மறுபுறம் ஆண்கள் வடத்தினை பிடித்த வண்ணம் வருகின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம். மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே இந்த மஞ்சள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நெருப்பு பந்தங்களும் மஞ்சத்தின் முன்னால் வைத்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பிரசாதங்களும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அரோஹரா அரோஹரா என கோஷமிட இந்த அழகான மஞ்சமானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். வீதியில் அழகான அந்த சிங்கங்களுடைய அந்த சிற்பங்களோடு காணப்படுவது மேலதிக சிறப்பு.
மஞ்சமாறு இருப்பிடத்தை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த அழகிய காட்சியை பார்க்கின்றோம்.
மிக அழகாக ஒவ்வொரு கடவுள்களாக இறக்கி நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அழகான அந்த சாட்டுப்படியோடு துர்க்கை அம்மன் நிற்கின்ற அந்த காட்சி, விநாயகர் முருகனோடு இணைந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியை பார்க்கின்றோம். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.